அனைவருக்கும் வணக்கம். தை மாதத்தில் வரக்கூடிய முருகனுடைய முக்கியமான ஒரு திருவிழா தாங்க இந்த தைப்பூசம். தைப்பூசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷம். கந்த சஷ்டியை நம்ம எப்படி வெகு சிறப்பாக கொண்டாடுறோமோ, அதே போல் பக்தர்கள் கந்த சஷ்டியில் 48 நாட்கள் 21 நாட்கள் விரதம் இருந்து காவடி எடுத்து வழிபாடு செய்வாங்க. அதே போல் தாங்க இந்த தைப்பூசமும் பக்தர்கள் 48 நாட்கள் விரதம் இருப்பாங்க, 21 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடியது. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான முருகப்பெருமானின் திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை ஆண்டவர் கோவிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். கொடியேற்றம் நடந்து இந்த சிவன்மலை ஆண்டவர் கோவிலில் எப்படிப்பட்ட சிறப்புகள்லாம் நடக்குது, முக்கியமாக இந்த எந்தெந்த நாட்களில் என்னென்ன மாதிரியான உற்சவங்கள் நடக்குது, திருவிழா நடக்குது அப்படிங்கிற எல்லா சிறப்புகளையும் பற்றி நாம் சிவன்மலை கோவில் பற்றி நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு இந்த தை மாதம் திங்கட்கிழமையான 26/1/2026 இன்று சிவன்மலை கோவிலில் கொடியேற்றம் நடக்கக்கூடியது. இவை எல்லா பற்றியும் நம்ம சிறப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கும்போதே முருகப்பெருமானுக்கு அரோகரா, கந்த பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, என்னால் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்களா? குறிப்பிட்டு ஒரு சிலருக்கு ஏன் நமக்கு இந்த பிரச்சனை நடக்குது, வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லையே, எதனால் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கூட குழப்பத்தில் இருப்பாங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இந்த தைப்பூச தேர் திருவிழா எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது துவங்கக்கூடிய நாள் 23/1/2026, நிறைவு நாள் 10/2/2026. சிவன்மலை கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை பாருங்கள். சிவன்மலை ஆண்டவர் தைப்பூச தேர் திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமையான இந்த கொடியேற்றம், ஆண்டவர் அடிவாரத்தில் எழுந்தருளல் இவையெல்லாம் நடக்குது. அதே போல் தை 17 அதாவது 31/1/2026 சனிக்கிழமை சிவன்மலை ஆண்டவர் திருக்கல்யாண உற்சவம் நடக்குது. மேலும் தை 18 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை சிவன்மலை ஆண்டவர் திருத்தேர் எழுந்தருளல் நடக்குது. தை 19 அதாவது 2/2/2026 திங்கட்கிழமை திருத்தேர் மலைவலம் வருதல் நடக்கும். தை 20 3/2/2026 செவ்வாய்க்கிழமை திருத்தேர் நிலை அடைதல். தை 24 7/2/2026 சனிக்கிழமை மகா தரிசனம் நடக்கும். தை 27 10/2/2026 செவ்வாய்க்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் சுவாமி திருமலைக்கு எழுந்தருளல் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக இந்த சிவன்மலையில் தைப்பூச திருவிழா தொடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போன அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஆக இந்த 26 முதல் 10ஆம் தேதி வரையோ இங்கு ஒரு வெகு சிறப்பான திருவிழா கோலம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே மட்டும் இல்லைங்க, முருகப்பெருமான் எங்கெல்லாம் குடிக்கொண்டு இருக்கிறாரோ அங்கெல்லாம் வெகு சிறப்பாக இந்த தைப்பூச திருவிழா நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுக்கு ஏற்ப குன்றிருக்கும் இடம் மட்டும் இல்லாமல் இந்த உலகங்களும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இருக்கும் இடமெல்லாம் முருகன் குடிக்கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த தைப்பூச திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். தைப்பூசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்தினுடைய ஆதிரை பௌர்ணமியில் இருந்து தை பௌர்ணமி வரை கொண்டாடப்படக்கூடிய நிகழ்வு. தை நீராடுதல் என்பது பெண்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த தை நீராடுதல் குறித்து சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. தமிழ் கடவுளாக பக்தர்களால் போற்றப்படக்கூடிய முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாட்களில் இந்த தைப்பூச திருவிழாவும் ஒன்று. அதாவது தை மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பண்டிகை எவ்வளவு சிறப்போ அதே போல் இந்த தைப்பூசமும் ரொம்ப சிறப்பு தான். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தை பக்தர்கள் கோலாகலமாக கொண்டாடுவது வழக்கம். நடப்பாண்டுக்கான இந்த தைப்பூசம் வரக்கூடிய இந்த நாட்களில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படக்கூடியது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டில் பிப்ரவரி 1ஆம் தேதி கொண்டாடப்படுது. இதுக்காக முருக பக்தர்கள் முழு மூச்சில் தயாராகி வராங்க.
முக்கியமாக காவடி எடுப்பது, நடந்து வந்து வழிபாடு செய்ய நடைப்பயணமாக வரக்கூடியது, இவையெல்லாம் பார்த்திங்கன்னா முருக பக்தர்கள் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. இந்த திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் விரதம் இருந்து வழிபடக்கூடிய பக்தர்களை பார்க்க முடியும். அது அப்படி 10 நாட்கள் விரதம் இருக்கலாம், 21 நாட்கள் விரதம் இருப்பாங்க, 48 நாட்கள் விரதம் இருப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் நாளான பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசத்தன்னைக்கு பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு திருநீறு ருத்ராட்சம் அணிந்து சிவபெருமான வழிபட வேண்டும். தேவாரம், திருவாசகம் போன்றவை பாடி வழிபாடு செய்யலாம். உணவு உண்ணாம 3 வேளைகளிலும் பால் பழம் சாப்பிடலாம். மாலையில கோவிலுக்கு சென்று சிவபூஜையில பங்கேற்று சிவனை தரிசித்து நாம விரதத்தை நிறைவு செய்யலாம். தைப்பூச தினத்தன்னைக்கு சிவனுடைய ஆலயங்களில் வழிபாடு செய்தால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். முருகனை வழிபடக்கூடிய சமயத்தில் வேல் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. தைப்பூசத்தன்னைக்கு பழனி முருகனுடைய அபிஷேக ஆராதனையை தரிசிக்கிறதால நம்மளுடைய சகல பாவங்களும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் புரிந்ததால ஊடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானையை சமேதராக தைப்பூச நாளில் தான் முருகன் காட்சி கொடுத்தாராம். குழந்தை வரம் வேண்டும் தம்பதிகள் இந்த விரதத்தை மேற்கொண்டால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பெரும் சிறப்பு இந்த தைப்பூசத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாங்க. அதில் குறிப்பிட்டு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே கொடியேற்றம் நடந்து இந்த தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். முக்கியமாக அழகுமலை முத்துக்குமார பாலதண்டாயுதபாணி கோவில் உள்ளிட்ட முருகன் கோவில்களில் இந்த தேர் திருவிழா கொடியேற்றத்தோடு தற்போது தொடங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் சிவன்மலை சுப்பிரமணியர் கோவிலில் இந்த கொடியேற்றம் நடந்திருக்கு, தேரோட்டமும் நடைபெற இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த சிவன்மலை கோவிலுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு மனசில் தோன்றுறது ஒரு விஷயம், அறுபடை வீடுகளில் இல்லாத பெரும் சிறப்பு ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் இருக்குது, இதில் என்னென்ன நடக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. அந்த வகையில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கு. இதனால் இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப சுபமாகவே இருக்கும். மண் கலசத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கனால ரொம்பவே சுபமாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பாத யாத்திரையாக போயிருக்கீங்க, அதே போல் நீங்கள் இந்த மாதிரி முருகனுக்கு விரதம் இருந்து 48 நாட்கள் 21 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பாக சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் தொடர்ந்து நடக்கும். கோவிலினுடைய சன்னதி முன்பு இருக்கக்கூடிய கொடிமரத்தில் கொடியேற்றம் நடக்கும். பிறகு சுவாமி சப்பரத்தில் மலையை வலம் வந்து மதியம் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலுக்கு கொண்டு செல்லப்படும். இதைத் தொடர்ந்து தினமும் காலை 9 மணிக்கு கால சாந்தி திருக்கோவில் பல்வேறு சமூக மக்களினுடைய சார்பில் மண்டக கட்டளை அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கும். மேலும் 31ஆம் தேதி காலை மைசூரு பல்லக்கில் சுவாமி மலையை வலம் வரக்கூடிய நிகழ்வு, இரவு 7 மணிக்கு திருக்கல்யாண உற்சவம், இவை எல்லாம் சிறப்பாக நடக்கும். முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் பிப்ரவரி 1ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நடக்கும். 2, 3 தேதிகளில் மலையை வலம் வரக்கூடிய தேர் 3ஆம் தேதி மாலை நிலை அடையும் அப்படின்னு சொல்லலாம். விழா ஏற்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா விழா ஏற்பாடுகளை கோவில் உதவியோட ஆணையர்கள் மற்றும் கோவில் பணியாளர்கள் தற்போது செய்து வர்றாங்க. நீங்கள் இது வரைக்கும் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிற உங்களுடைய தகவல்களை கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் நான் இது வரைக்கும் போனதில்லை, ஆனால் இங்கு போகக்கூடிய ஆசை ஆர்வம் என்கிட்ட இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தான் இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன்மலை அப்படின்னு பேர் வரக்கூடியதால் இது சிவபெருமான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சுப்பிரமணியர் இங்கு சமேதராக குடிக்கொண்டு நமக்கு அருள்பாலித்து வருகிறார் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் சிவன்மலை ஆண்டவர் கோவிலில் இப்படி சிறப்பாக தைப்பூசம் தொடங்கி இருக்கு. அனைவருக்கும் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். தைப்பூசத்திற்கு நீங்களும் முருகப்பெருமானை மனதார வழிபாடு செய்து அவருடைய அருளை பெற வேண்டும்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சிவன்மலை கோவிலினுடைய தைப்பூச திருவிழாவை பற்றி நம்ம ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.